நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய SAO IAS அகாடமி சார்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் டாபிக் வைஸாக 2020 25 வரையில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த 6 ஆண்டுக்கான கொஷின்ஸில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக கொடுக்குறோம், எப்போ எந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2021 நடந்த எக்ஸாமு, மிதவெப்ப மண்டல காடுகளின் சராசரி மழைப்பொழிவு எவ்வளோ? மிதவெப்ப மண்டல காடுகளின் சராசரி மழைப்பொழிவு 750 mmலேருந்து 1500 mm வரைக்கும். ஓகேவா? 750 mmலேருந்து 1500 mm வரைக்கும் மிதவெப்ப மண்டல காடுகளுடைய சராசரி மழைப்பொழிவு அப்படின்றது இருக்கும். அடுத்து பாருங்க, ஷோலாக் என அழைக்கப்படும் காடு வகை எது அப்படின்னா உப அயன மிதவெப்ப மண்டல காடு. உப அயன மிதவெப்ப மண்டல காடு என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஷோலா என அழைக்கப்படக்கூடிய காடு வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப அயன மிதவெப்ப மண்டல காடுகள். அடுத்து பொறுத்துக, அயனமண்டல பசுமை மாறா காடுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனமண்டல மலைக்காடுகள். அடுத்தது அயனமண்டல இலையுதிர் காடுகள், பருவக்காற்று காடுகள் அப்படின்னு சொல்லலாம். அயனமண்டல இலையுதிர் காடுகளை பருவக்காற்று காடுகள் அப்படின்னு சொல்லலாம். வறண்ட பாலைவனங்களை முட்புதர்கள் அப்படின்னு சொல்லலாம். சதுப்பு நில காடுகளை ஓத காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளது. அலையாத்தி காடுகள் மாங்க்ரோ காடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இது பௌதிக மற்றும் காலநிலை தேவைகளுக்கு அத்தியாவசியமான காடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட காடுகள், அரசால் அறிவிக்கப்படக்கூடிய பாதுகாக்கப்பட்ட காடுகள். அடுத்து பாருங்க, இந்தியாவின் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கிறது? ஓகேவா? கிழக்கு இமயமலையில், ஈஸ்ட் இமாலயாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்பைன் காடுகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கிறது அப்படின்னா கிழக்கு இமயமலை. அடுத்து சீரழிவு உடையது, பயனற்றது மற்றும் லாபமற்ற காடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தப்படாதது, அன்கிளாசிஃபைடு. பரந்த இலை காடுகளின் இனங்களில் வருவது எது அப்படின்னா ரோஸ்வுட். ரோஸ்வுட் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்த இலைகளின் காடுகள் இனங்களில் வரக்கூடியது. அடுத்து பாருங்க, இதில் எந்த காடு மக்களுக்காக மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா சமூக காடுகள். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். அந்த மாதிரி ஒரு கூற்று வச்சிருக்காங்க பாருங்க. எந்த காடு மக்களுக்காக மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வனம் என்று வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தா சமூக காடுகள். ரோஸ்வுட் வளரக்கூடிய காடுகள். ஓகேவா? என்ன காடுகள் அப்படின்னா பசுமை மாறா காடுகள். அடுத்து பாருங்க, ஓதக்காடுகள். ஓதக்காடுகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? அலையாத்தி காடுகள் அல்லது சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்றோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஓகேவா? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்தியாவின் வனமனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுவர் ஜாதவ் பேயில். பிரம்மபுத்திரா பகுதியில் அசாம் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடையை உருவாக்கியிருப்பார். நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29%. பாதுகாக்கப்பட்ட காடுகள் எவ்வளோ? 29%. அடுத்து பாருங்க, வளரும் நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளுடைய விகிதம் வந்து 54.7%. எவ்வளோ? 54.7%. அடுத்து பாருங்க, இந்திய வன ஆய்வு உருவாக்கப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேவா? 1981 ஜூன் 1. ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா FSI வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1981 ஜூன் 1 வந்து பார்த்தீங்கன்னா அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்க, அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு. இதனை பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அழிந்து வருது பூமியின் நுரையீரல். லங்ஸ் ஆஃப் தி பிளானட் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் காடு. சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மரவகை வந்து சுந்தரி. அதனால சுந்தர்பன் சதுப்பு நில காடுன்னு சொல்கிறோம். மேற்கு வங்கத்தில் இருக்கிறது சுந்தரி. சதுப்பு நில காடுகளில் காணப்படக்கூடிய முக்கிய மரவகை என்ன அப்படின்னா சுந்தரி. அடுத்து பாருங்க, தவறான பதிலை தேர்ந்தெடு.
வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கம் சுற்றுச்சூழலை உறுதிப்படுத்துதல், வன உற்பத்தியை மேம்படுத்துதல். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். காடழிப்பு மற்றும் வாழ்விட அழிப்பு வனத்துறையோட பணி அதுவா? கிடையாது. அப்போ அது தவறானது. இயற்கை மற்றும் வன உயிரினங்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பு, அவற்றின் மரபணு வேறுபாடு. அடுத்து பாருங்க 113. இன்கரெக்ட் ஆன்சர் எதுன்னு கேட்குறாங்க. எவ்ரி கிரீன் ஃபாரஸ்ட், ரோஸ்வுட், டூனே, எபினி, குர்ஜன் இது எல்லாமே வரும். மான்சூன் ஃபாரஸ்ட் வந்து சில்வர் ஃபர், வால்நட். ஓகேவா, தமிழில் பார்த்துருவோம். இந்தியாவில் உள்ள வன வகைகள் மற்றும் அவற்றின் நிலங்கள் பற்றி தவறான பதில். 2 வந்து தவறு நம்ம கொடுத்துருக்காங்க. பசுமை மர காடில் ரோஸ்வுட்டு, டூனு, கருங்காலி, குர்ஜான் வந்துடும். பூமத்திய ரேகை காடுகளில் சிறு, ஃப்ளூபைனு, ஸ்பரூஃபு, சைப்ரஸ் வந்துடும். ஓகே, சரியான இணையை தேர்ந்தெடு. பெரிய நிக்கோபார், உப்பு நீர் முதலை கரெக்டா. சுந்தரவனக்காடு, தங்கலங்கர் தப்பு. பச்மாரி, பெரிய அணில், பறக்கும் அணில் ரைட்டு. கச்சி, படலசு தப்பு. 1, 3 வந்து ரைட்டு.